Hi my dear friends and families, welcome to Sislin's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி அதோட முட்டை மசால். இந்த வெஜிடபிள் பிரியாணி மத்தியானம் லஞ்சுக்காக நான் பேக் பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்ட்க்கு. அதோட ஒரு ஆனியன் ரைத்தா அப்புறமா இந்த முட்டை மசால் வச்சு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணியும் முட்டை மசாலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சிஸ்லின்ஸ் குக்கரி பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். பாஸ்மதி அரிசி 2 கப், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி இலை 1 கை நிறைய எடுத்திருக்கேன், புதினா இலையும் 1 கை நிறைய எடுத்திருக்கேன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், அப்புறம் வெஜிடபிள்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கேரட் 1, பீன்ஸ் 4, கேப்சிகம் ½ கேப்சிகம் எடுத்திருக்கேன், காலிஃப்ளவர் ஒரு 7லேருந்து 8 அந்த பூ மட்டும் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு 1, பட்டர் பீன்ஸ் 50 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு என்ன பச்சை பட்டாணி வேறு எந்த வெஜிடபிள்ஸ் போடனாலும் போட்டுக்கோங்க. அப்புறமா 1 லெமன், அப்புறம் பொடி என்னெல்லான்னு பார்த்தோன்னா மஞ்சள் பொடி ½ டீஸ்பூன், மல்லிப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், வத்தப்பொடி 2 டீஸ்பூன், பிரியாணி மசால் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசால் 1 டீஸ்பூன், அப்புறமா தாளிக்கிறதுக்கு பட்டை 1, ஏலக்காய் 3, பேலீஃப் 1, கிராம்பு 3, அன்னாச்சி பூ 1. இப்போ இந்த டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பேலீஃபு, 1 பட்டை, 1 ஸ்டார் அனஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாவை நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா வெங்காயம் பொன்னிறமானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தக்காளி நல்லா மசிய வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கை கொத்தமல்லி இலையில் கொஞ்சத்தை மட்டும் மிச்சம் வச்சுட்டு எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி புதினாலையும் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். பீன்ஸ், கேரட், கேப்சிகம், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, அப்புறமா பட்டர் பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா காய்கறியை வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறமா இப்போ பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி, பிரியாணி மசால், அப்புறமா கரம் மசால் எல்லாமே இந்த ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மசால் எல்லாத்தையுமே சேர்த்து காய்கறியோட நல்லா ஜெல் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்படி வதக்கும்போது காயிலிருந்து லைட்டாக தண்ணி இறங்கும். எல்லாம் சேர்த்து அந்த மசாலோட நல்லா ஜெல் ஆகணும். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா
நான் இந்த டம்ளருக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட இருக்கிற பாஸ்மதி அரிசி வந்து பச்சை அரிசி கிடையாது, புழுங்கல் அரிசியிலே இருக்கிற பாஸ்மதி அரிசி. ஸோ அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது வந்து பச்சை அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு, ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த பிரியாணிக்கு ஏற்ற அளவு உப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி ஊற வச்சுருந்த அரிசியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு லெமன் சொல்லியிருந்தோம்ல, அதில் 1/2 லெமனை இந்த ஸ்டேஜில் நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ லெமன் புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா மிச்சம் வச்சுருந்த அந்த கொத்தமல்லி புதினா இலை 2யுமே வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி நான் 3 விசில் விட்டுருக்கேன். இப்போ நீங்கள் நார்மல் அந்த பச்சரிசி பாஸ்மதி அரிசினா 2 விசில் போதும். இப்போ பாருங்கள், பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக அட்டகாசமாக ரெடி ஆகிருக்கு. அதோட டெக்ஸ்டர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிச்சம் வச்சுருந்த பாதி லெமனை வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுக்கிறோம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மெதுவாக அரிசி உடஞ்சிராமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா வந்து எல்லாத்தையும் கிளறி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு டேஸ்டான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஏற்ற காம்பினேஷனான முட்டை மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இவ்வளோதான் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த 3 தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா மசிய வெந்துடுச்சு. நல்லா குழஞ்சிருக்கு பாருங்கள் தக்காளி. இந்த ஸ்டேஜில் பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் பொடி, நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அப்புறமா ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நான் இதில் வேறு எந்த பொடியும் ஆட் பண்ணலை. இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இந்த மசாலோட பச்சை வாசனை போகிறதுக்காக சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வந்து மூடி வச்சுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு, மசாலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு.
எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருந்த முட்டையை இந்த மாதிரி நம்ம ஸ்லிட் போட்டுட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இது நீங்கள் 2ஆக கட் பண்ணியும் போடலாம். நான் மஞ்சக்கரு தனியாக வந்திருப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்லிட் போட்டாலுமே அது உள்ளே போயிடும் மசாலா எல்லாமே. ஸோ முட்டை உடஞ்சிராமல் மெதுவாக அந்த மசாலா எல்லாத்தையுமே முட்டையில் வந்து நம்ம மூடி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மசாலோட இது எல்லாமே வந்து உள்ளே இறங்கியிருக்கு, முட்டைக்குள்ளே வந்து நல்லா இறங்கியிருக்கு. இந்த அட்டகாசமான முட்டை மசாலும் ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், பிரியாணிக்கு ஏற்ற ஒரு முட்டை மசால் ரெடி ஆகிருக்கு. இதோட ஒரு ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த பிரியாணிக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். லெட் ஹேவ் அண்ட் என்ஜாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் செஸ்லின்ஸ் குக்கரி பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.